வணக்கங்க கடகராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க அதிர்ஷ்ட வீடு மற்றும் கர்மஸ்தானம்னு சொல்லப்படுற 10ஆம் வீட்டுக்கும் பேர்ச்சி ஆகுறாருங்க. அதிர்ஷ்ட வீட்ல சூரியன் இருக்கிறது பெரிய பலன் இல்லைனாலும் போன மாசத்தை விட இந்த தடவை ரிசல்ட் ரொம்பவே பெட்டரா இருக்குங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா ஸ்டெடியா அதே சமயம் ஆவரேஜா போயிட்டு இருக்கும். ஆனா மாசத்தோட 2ஆம் பாதியில உங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சூப்பரான பாராட்டுகள் வந்து சேரும். நீங்க செஞ்ச கஷ்டமான வேலைகளுக்கு ஒரு வழியா ரெகக்னிஷன் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க உழைப்பு வீண் போகாது. அதனால ஆபீஸ்ல எப்பவும் போல ஆக்டிவா இருங்க. முக்கியமா மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியும். அடுத்ததா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பார்க்கணும்னா, குறிப்பா இந்த மீடியா, கிளாமர், என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு கோல்டன் சான்ஸ்னே சொல்லலாம். மத்தபடி படிப்புல இருக்கிற மத்த பசங்களுக்கு இந்த மாசம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேவரா இல்லைனாலும், விடாம முயற்சி பண்ணி படிச்சா கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் கிடைச்சே தீரும். கஷ்டப்பட்டு படிச்சாதான் பலன் கிடைக்கும்னு குரு பகவான் சொல்றாரு. குடும்ப விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் ஆரம்பத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா பயப்பட தேவையில்லை. வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே இக்னோர் பண்ணீங்கன்னா இல்லற வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போகும். மனசுக்குள்ள எதையும் வச்சிக்காம ஓப்பனா பேசினா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்க ஃபேமிலி லைஃப் ஒரு வழியா சந்தோஷமா அமைய போகுது பாருங்களேன். காதல் விஷயத்துல இருக்கிறவங்க இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. உங்க லவ் விஷயத்துல அலட்சியமா இருந்தீங்கன்னா அது பெரிய தலைவலியா வந்து முடியும். சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் கோவப்படுறது இல்லனா தேவையே இல்லாம ஆர்கியூமெண்ட் பண்றது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்த்தா இந்த மாசம் ஒரு மிக்சட் பலன்களை தான் கொண்டு வரும். சில நேரத்துல விஷயங்கள் ரொம்ப ஆவரேஜா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாறிடும். இருந்தாலும் மாசம் முழுக்க திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். துணை கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காம இருந்தா உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். பண விஷயத்துல இந்த மாசம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்க. ஏன்னா சுக்கிரனால இப்போதைக்கு முழுசா ஹெல்ப் பண்ண முடியாது. 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் மாசத்தோட முதல் பாதியில வீக்கா இருக்கிறதுனால ஃபினான்ஷியலா இந்த மாசம் கொஞ்சம் சுமாராவே இருக்கும். அதுவும் இல்லாம ராகு கேதுவோட ஆதிக்கம் 2வது வீட்டுல நீடிக்கிறதுனால சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். வர்ற காசு அப்படியே ஏதாச்சும் ஒரு செலவுக்கு போயிட்டே இருக்கும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ராகு கேதுவோட தாக்கம் உங்க உணவு பழக்கத்தை மாத்தி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் ஃபுட்டை எடுத்துக்குங்க. ஆரோக்கியத்துக்கு காரணமான சூரிய பகவான் ஏப்ரல் 14 வரைக்கும் சுமாராவே இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சூரியன் பலமாகிறதுனால உங்க ஹெல்த்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். சீரான உணவு, முறையான தூக்கம் இருந்தாலே போதும். நீங்க இந்த மாசம் முழுக்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க சிம்ம ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு கொஞ்சம் அக்குவேறு ஆணிவேரா விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்லயும் அப்புறம் அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கும் வரிசையா பெயர்ச்சியாகிறாருங்க. வேலைய பத்தி சொல்லணும்னா சனி பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஏப்ரல் 22 வரைக்கும் சனி அஸ்தவனமா இருக்கிறதுனாலையும் மத்த கிரகங்களோட நேரடி எதிர்ப்பு இல்லாததுனாலையும் உங்களுக்கு வேலையில பெரிய சேலஞ்சஸ் அல்லது முட்டுக்கட்டைகள் எதுவும் வராதுங்க. அதனால நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஸ்டெடியா ரொம்ப கூலா செஞ்சுட்டே போலாம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் உடனே கிடைக்கலனாலும் உங்க சீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. மனசுல ஒரு தெளிவோட வேலையை கவனிச்சிங்கன்னா இந்த மாசம் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஓடிரும் பாருங்களேன். உங்க அத்தாரிட்டி கொஞ்சம் கம்மியா தெரியற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த கெத்து அப்படியே தான் இருக்கும். பொறுமையா இருங்க, வெற்றி உங்களை தேடி கண்டிப்பா வரும். அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போகுதுங்க. சில நேரத்துல ரிசல்ட் ரொம்ப கம்மியா வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் மனசை விட்டுறாதீங்க.
ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஒரு ஆவரேஜ் பலனை இந்த தடவை அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையில பார்த்தா வீட்ல இருக்கிற திங்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதுசா ஏதாச்சும் சொத்து அல்லது பொருள் வாங்க போறீங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல பதட்டம் உங்களுக்கு சுத்தமா ஆகாதுங்க. எதையும் நிதானமா 4 தடவை யோசிச்சு செஞ்சாதான் ப்ராப்ளம்ஸ் வராம தப்பிக்கலாம். ஆனா லவ் லைஃப்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் காத்துட்டு இருக்குங்க. உங்க மனசுல இருக்கிற காதல இல்லனா உங்க ஃபீலிங்ஸை யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா பணிவா போய் சொல்லுங்க. அப்படி செஞ்சா உங்க காதலுக்கு ஒரு பச்சை கொடி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஈகோவை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அன்பா பேசுங்க. அந்த அன்பு தான் இந்த மாசம் உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க போகுது. மத்தவங்க பேச்ச கேட்காம உங்க மனசு சொல்றத கேட்டு நடங்க. கல்யாண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா தான் தெரியுதுங்க. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தொடர்ந்து பலவீனமா இருக்கிறதுனால சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம். அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அனுசரிச்சு போங்க. பண விஷயத்துல பார்த்தா வரவு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். வர்ற காசு அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும். அதனால ஒரு பக்காவான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. முக்கியமா சேமிச்ச பணம் தேவையில்லாத விஷயத்துக்கு வீணா போகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சூரிய பகவான் அதிர்ஷ்ட வீட்ல உச்சமா இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய கவசமா இருப்பாரு. எக்ஸால்டட் சூரியன் உங்க உடம்ப ரொம்ப ஆக்டிவா வச்சுக்குவாரு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது சூரியனோட பவரால உடனே சரியாகிடும். மொத்தத்துல இந்த மாசம் ஆரோக்கியத்துல மிக்ஸ்டு பலன்கள் இருந்தாலும் பெரிய பயம் எதுவுமே இல்ல. மனசுல ஒரு தைரியத்தோட இந்த ஏப்ரல் மாசத்தை எதிர்கொள்ளுங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நடந்துகிட்டா இந்த மாசத்தை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க கன்னிராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்கா தான் அமையப்போகுதுன்னு கிரக நிலைகள் சொல்லுதுங்க. சூரிய பகவான் உங்க 7வது மற்றும் 8வது வீட்டுக்குள்ள மாறி மாறி டிராவல் பண்றது ஜோதிடப்படி அவ்வளவு விசேஷம் இல்லைனாலும் வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்களேன். உங்க ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தவங்கள விட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மத்தவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாதான் ரிசல்ட் கைக்கு வரும். ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா ஆவரேஜா கிடைச்சிடும். எதையும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சா இந்த மாசம் நீங்க ஈஸியா சஸ்டெயின் பண்ணிடலாம். மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாதுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் பீரியட்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதையெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா காதல் விஷயத்துல சனி பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க. 5ஆம் வீட்ல வேற கிரகங்கள் இல்லாததுனால லவ்வுக்கு அதிபதி சுக்கிரன் தான் இந்த மாசம் உங்க லவ் லைஃபை டிசைட் பண்ண போறாரு. ஆனா கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சின்ன சின்ன நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை அப்படியே பெருசு பண்ணாம அப்பவே பேசி சால்வ் பண்ண பாருங்க. ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுகளுக்கு வேல்யூ கொடுத்து ஹெல்த் மேல அக்கறை காட்டி ரொம்ப ஸ்மூத்தா இணக்கமா வாழ ட்ரை பண்ணுங்க. விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஈகோவை ஓரமா வச்சுட்டு அன்பா பேசுங்க. அந்த அன்பு தான் இந்த மாசம் உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஃபினான்ஷியல் மேட்டர்ல கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா சேவிங்ஸ் பண்ணுவீங்க. நீங்க பண்ற ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி நல்ல இன்கம் வந்து சேரும். மொத்தத்துல இந்த மாசம் நிதி நிலைமை ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்குங்க. ஆனா ஆரோக்கியத்துல பார்த்தா ஒரு ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஒத்துழைச்சாலும் சின்ன கேர்லெஸ்னஸ் கூட உங்க ஹெல்த்தை பாதிச்சிடும். அதனால சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. சரியான டயட், முறையான தூக்கம் இருந்தாலே போதும். உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப பேலன்ஸா வச்சுக்கலாம். மத்தபடி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா முடிப்பீங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.